ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சண்டே. வீட்ல இருக்கவே ரொம்ப போர் அடிச்சுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாகப்பழம் மரம் வச்சுருக்கோம். இந்த மரம் ஒரு 20 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் நாகப்பழம் வந்து கூட அள்ளிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுப்போம். போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த பழம்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். மதியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்தேன். ஆனால் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ சிக்கன் வச்சு என்ன பண்ணாலுமே நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு புதுசாக ஒன்று செய்வோம், அது கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரத்தில் போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தேன். அப்போ தான் இந்த மாதுளப்பழ மரத்தை பார்த்தா அழகாக இருந்தது. தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா டக்குன்னு வேகும் அப்படிங்கிறதுக்காக அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து வதக்கிட்டேன். இந்த ரெசிபி செஞ்சதில் எனக்கு பெனிஃபிட் என்னென்னா, ஒன்று இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் பக்காவும் வந்துருந்துச்சு. இன்னொன்று வந்து இதில் வந்து வெங்காயம் வெட்டுறது மட்டும் தான் எனக்கு வேலையாகவே இருந்துச்சு. இது எல்லாமே அப்படியே இன்ஸ்டண்ட்டாக போடுறது தான். அதனால தான் இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடுங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.